ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிஸ் terracotta. இன்றைக்கி நம்ம ஒரு பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 2 சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் 2 செட் காட்டியிருப்பேன். ஒரு நெக் செட்டும் ஒரு டெய்லி வியர் செட் மாதிரி ஒன்றும். அது பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பெண்டன்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிசைன்ஸ் நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஆனால் பார்க்குறதுக்கு மாடல் அந்த மாடல் தான். அதே மாதிரி பெயிண்டிங்கும் அந்த பெயிண்டிங் நம்ம பண்ணிடலாம். ஆனால் டிசைன் போடுறது மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கேன். அதில் பண்ணதே இதில் பண்ணலை. எப்போதும் போல் கிளேவை ஃப்ளாட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நம்பர் 0.5 ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப் இல்லை அப்படின்னாலும் அந்த ஷேப்பில் இந்த பெண்டன்ட்டோட ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் பண்ணதை அப்படி தான் கட் பண்ணேன். இப்போ இந்த குக்கி கட்டர் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு இந்த மாதிரி ஒரு கால்வாசி கட் பண்ணிக்கிறேன். அந்த கட் பண்ண பார்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த சைடு வச்சுட்டு அதே மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடு எட்ஜஸ்லாம் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஷேப்லேயே பேப்பர் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் கட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா இந்த டாப்பில் இருக்குல்ல, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்க வேண்டாம். அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்டன்ட் மாதிரி அழகாக இருக்கும். அந்த நீட்டாக விடுறோம் இல்லையா, அது ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது. அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்ன சைஸ் குக்கி கட்டர் எடுத்துகிட்டு ஒரு இம்ப்ரெஷன் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் எப்போதும் யூஸ் பண்ணுற நீடில் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கிறேன். அந்த டிப்பில் மட்டும் குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கிறேன். போன வீடியோவில் போன பெண்டன்ட்டில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி 2 சைடும் லைன்ஸ் வர மாதிரி குட்டி லைன்ஸ் போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து சேம் மெத்தடில் லைன்ஸ் போட்டுகிட்டே வரேன். இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் எப்போதும் குக்கி கட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குக்கி கட்டரை வச்சுட்டு இன்னொரு இம்ப்ரெஷன். இந்த மாதிரி உங்களுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்க டூல்ஸ் எதுவும் இல்லைனாலுமே நீங்கள் மூடி இருக்கும் இல்லையா, பாட்டில் மூடிலாம், அதை வச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த கேப்பில் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லைடாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சைடாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இம்ப்ரெஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சேம் குக்கி கட்டர் வச்சுட்டு இன்னொரு இம்ப்ரெஷன், அதாவது கர்வாக கொடுத்துக்கிறேன். இந்த இம்ப்ரெஷனில் லைன்ஸ், அதாவது நீடில் வச்சுட்டு அந்த 2 லைனுக்கும் கேப்பில் இருக்கிற இடத்துல லைன்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பெயிண்ட் ப்ரஷ் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரஷ் வச்சுட்டு அதோட பேக் சைடால் இந்த மாதிரி சென்டரில் ஒரு இம்ப்ரெஷன், அதுக்கு பக்கத்தில் பேக் சைடால் ஒரு இம்ப்ரெஷன், அதுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் போட்டேன் இல்லையா பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு அந்த மாதிரி அந்த ரவுண்டை சுற்றி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிள் டூல்ஸ் வச்சுட்டு போட்டாலுமே கிராண்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் டாப்பில் யூபின் கொடுத்துக்கலாம். யூபின் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த சைடு, இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு நம்ம ஹோலும் போட்டுக்கலாம். அந்த மெத்தட்லேயும் இந்த பெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு இந்த மோல்டில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் கட் பண்ணிக்கிறேன். டிசைன் எல்லாமே நான் அந்த மெத்தட் எப்படி பண்ணனோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஜிம்கா இதெல்லாம் மாற்றிருக்கேன். நீடில் வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே நீடிலால் இந்த மாதிரி சைடுலேருந்து டாப்புக்கு வர மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி போட்டுக்கலாம். இப்போது நான் இதில் ஹாஃப் பார்ட் எனக்கு போதும். அதனால் ஒரு ஹாஃபை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்ட்ரைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு யூபின் அட்டாச் பண்ணிக்கிறேன். சென்டராக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு யூபின் இதில் அட்டாச் பண்ணி இதை இந்த பெண்டன்ட்டில் சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைடாக போயிடுச்சு அப்படின்னாலும் பெண்டன்ட் நல்லா இருக்காது. இப்போது இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட் அப்படின்னா, இந்த சைடில் ஸ்டிக் பீட்ஸ் கொஞ்சம் கொடுத்துக்க போகிறேன்.
ஜிம்கா வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கணும், அதனால் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிக் பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பண்ணோம் அப்படின்னா ஜிம்கா வந்து நமக்கு ஆடுற மாதிரி இருக்காது. அதனால் இந்த மாதிரி அந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். 2 சைட்லேயுமே கொடுத்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இந்த பெண்டன்ட் காட்டுறேன். இங்கே ஸ்டிக் பீட் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஜிம்கா பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃப் பார்ட் அது ஃபுல்லாகவும் ஸ்டிக் பீட் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஜிம்காவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஒரிஜினல் பீஸ், அதாவது நான் கிளாஸ் 1ல் காட்டினேன் இல்லையா, அந்த பீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அதையும் காட்டுறேன். இதோட அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த கீழே இருக்கிற ஜிம்காவை மாற்றிருக்கேன், அதே மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பெண்டன்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.